இலங்கையில் இடம்பெற்ற உள்நாட்டு யுத்தத்தின் போது மனிதுரிமைகளை மீறியமை தொடர்பில் பொறுப்பு கூற வேண்டியவர்களாக குறிப்பிட்டு ஓய்வு பெற்ற ஜெனரல் ஷவேந்திர சில்வா, ஓய்வு பெற்ற அட்மிரல் ஆஃப் த ஃபிளீட் வசந்த கருணாகுட, ஓய்வு பெற்ற ஜெனரல் ஜெகத் ஜெயசூரிய ஆகியோருக்கு தடை விதிப்பதாக ஐக்கிய ராச்சியம் கடந்த ஞாயிற்றுக்கிழமை அறிவித்தது. அத்துடன் கருணா அம்மான் என்று அழைக்கப்படுகின்ற விநாயகமூர்த்தி முரளிதரனுக்கும் ஐக்கிய ராச்சியம் தடைகளை விதித்துள்ளது. இதற்கமைய குறித்த நால்வரும் ஐக்கிய ராச்சியத்திற்கான பயணங்களை மேற்கொள்ள தடை விதிக்கப்பட்டுள்ளதுடன் அந்த நாட்டுக்குள் சொத்துக்களை சேகரிப்பதற்கும் தடை விதிக்கப்பட்டுள்ளது. இத்தகைய ஒரு தலைப்பட்சமான நடவடிக்கைகளுக்கு இலங்கை அரசாங்கம் எவ்வித ஒத்துழைப்பையும் வழங்காது என ஐக்கிய ராச்சியத்தின் இந்த தீர்மானத்திற்கு பதிலளிக்கும் வகையில் வெளிவிவகாரம், வெளிநாட்டு வேலைவாய்ப்புகள் மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சு வலியுறுத்தியுள்ளது. இத்தகைய நடவடிக்கைகள் இலங்கையின் நல்லிணக்க செயற்பாடுகளை மேலும் சிக்கலுக்குள்ளாக்குவதாகவும் அமைச்சு சுட்டிக்காட்டியுள்ளது. பொறுப்புக்கூறல் மற்றும் நல்லிணக்கம் தொடர்பான உள்ளக பொறிமுறையை வலுப்படுத்தும் செயற்பாட்டில் அரசாங்கம் ஈடுபட்டுள்ளதுடன் கடந்த காலத்தில் மனிதுரிமை மீறல்கள் இடம்பெற்றிருக்குமாயின் அது தொடர்பாக உள்ளக பொறிமுறையின் ஊடாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அமைச்சு விடுத்துள்ள அறிக்கையில் மேலும் குறிப்பிடப்பட்டுள்ளது. இலங்கை அரசாங்கத்தின் நிலைப்பாட்டினை வெளிவிவகார அமைச்சர் விஜித ஹேரத் இலங்கைக்கான பிரித்தானிய உயர்ஸ்தானிகர் ஆண்ட்ரூ பேட்ரிக்கிடம் வெளிவிவகார அமைச்சர் இதனை இன்று தெரிவித்தார். இதேவேளை ஷவேந்திர சில்வா இராணுவ தளபதியாக செயற்பட்ட காலப்பகுதியான 2020 ஆண்டு பிப்ரவரி மாதம் 14 ஐக்கிய அமெரிக்கா அவருக்கு தடை விதித்தது. அந்த சந்தர்ப்பத்தில் நாட்டின் ஜனாதிபதியாக கோட்டாபய ராஜபக்ச பதவி வகித்தமை குறிப்பிடத்தக்கது.